உன் அழைப்பைக் கேட்டு, உன் மனதின் ஓலத்தை கேட்டு, உன் குலத்தின் வாசனை அறிந்து நான் வந்திருக்கிறேன். ஏன் கலங்குகிறாய் என் பிள்ளையே? முகத்தில் வாட்டம், மனதில் அச்சம், ஏதோ பெரிய பாரத்தை சுமப்பது போல் துவண்டு போய் நிற்கிறாயே? நான் அறிய மாட்டேனா? உன் நிழலை பார்த்தே உன் தலைவிதியை கூறவல்லேன். என்னை மீறி உனக்கு ஒரு துயரம் வர முடியுமா? யார் நீ என்று நினைக்கிறாய்? நீ தனி மரம் அல்ல, நீ ஒரு பெரிய ஆலமரத்தின் விழுது. உன் வேர் எங்கே இருக்கிறது தெரியுமா? அது என் காலடியில் இருக்கிறது. உன் குலம் என்கிற அந்த மரத்திற்கு குலதெய்வங்களாகிய நாங்கள்தான் ஆணிவேர். குலதெய்வங்கள் எப்படி காக்கும் என்று உன் புத்தியில் ஒரு கேள்வி ஓடுகிறது. காது கொடுத்து கேள். நான் சொல்வதெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல, என் மூச்சுக்காற்றில் இருந்து வரும் சத்தியம். முதலில் ஒன்றை தெரிந்து கொள். நீ மட்டுமல்ல, உன் தந்தை, உன் பாட்டன், உன் முப்பாட்டன் என்று உன் வம்சத்தில் வந்த அத்தனை பேரும் என் பிள்ளைகள்தான். உன் முப்பாட்டன் ஒரு நாள் என் முன்னால் நின்று, சாமி, என் சந்ததியை கைவிட்டு விடாதே என்று கண்ணீரோடு என் கால்களை பற்றினான். அன்று நான் கொடுத்த வாக்குறுதி இன்று வரை காற்றிலே கலந்து உன் குலத்தை காத்து நிற்கிறது. அந்த சத்தியத்தின் கயிற்றால்தான் நீயும் நானும் கட்டப்பட்டிருக்கிறோம். நீங்கள் குடியிருக்கும் வீடு வெறும் செங்கல்லும் சாந்தும் அல்ல, அது உங்கள் குலதெய்வங்கள் காவல் நிற்கும் ஒரு நெருப்பு கோட்டை. அந்த கோட்டையின் வாசலில் கையில் இரும்பு தடியோடு உன் குலத்தின் காவல் தெய்வமாகிய நான் நிற்கிறேன். உன்னை நோக்கி வரும் தீய பார்வைகளையும் உனக்கு எதிராக வரும் வஞ்சக எண்ணங்களையும் என் வாசலை தாண்ட நான் விடுவதில்லை. உன் எதிரியின் சூழ்ச்சிகள் என் வாசலிலேயே அடிபட்டு சுக்கு நூறாகிப் போகும். கோட்டையின் உள்ளே உன் சமையலறையில் உன் வம்சத்தின் பெண் தெய்வங்கள் அன்னபூரணியாக நிற்கிறார்கள். உன் வீட்டில் வறுமை வராமல், பசிப்பிணி அண்டாமல், உன் பிள்ளைகள் பட்டினி இல்லாமல் வாழ அவர்கள்தான் காரணம். அவர்கள் சமைக்கும் சோற்றில் அருளும் அன்பும் கலந்திருக்கிறது. உன் வீட்டின் கூரையாக உன் முன்னோர்கள் நின்று உங்களை கண்காணிக்கிறார்கள். அவர்கள்தான் மழையிலும் வெயிலிலும் உங்களை காத்து உங்கள் வம்சத்தின் புண்ணியங்களை கணக்கெடுத்து அதை உனக்கு சேர்க்கிறார்கள். நீ தொழில் செய்யும் இடத்தில், வணிகம் செய்யும் இடத்தில் உனக்கு முன்னால் சென்று அறத்தையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவது நாங்கள்தான். உன்னை ஏமாற்ற நினைப்பவன் மனதை மாற்றுவதும் உனக்கு வர வேண்டியதை உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பதும் எங்கள் பொறுப்பு. நீ சிந்தும் வியர்வையின் ஒவ்வொரு துளிக்கும் 1000 பொன்னாக திருப்பித் தருவோம். ஆனால் நீ அறவழியில் நடத்தல் வேண்டும். பில்லி, சூனியம், செய்வினை என்று அஞ்சி நடுங்குகிறாயே, என் எல்லைக்குள் அது கால் வைக்க முடியுமா? கருப்பனின் பெயர் சொன்னாலே அந்த தீய சக்திகள் தலை தெறிக்க ஓடும். உனக்கோ உன் சந்ததிக்கோ அப்படி ஒரு சோதனை வந்தால் அதை ஏவியவனுக்கே திருப்பி அனுப்பும் ஆற்றல் இந்த கருப்பனுக்கு உண்டு. என் அறிவாளின் கூர்மையும் என் சங்கிலியின் ஓசையும் அந்த மாய மந்திரங்களை அறுத்து எரியும். உன் பிள்ளைகள், அவர்கள் என் மடியில் தவழும் குழந்தைகள். அவர்கள் கல்வி கற்கச் செல்லும்போது என் வேல் அவர்களுக்கு முன்னால் சென்று வழிகாட்டும். அவர்கள் அறிவிலும் ஆற்றலிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வைப்பது என் கடமை. உன் வம்சத்தின் பெயரைச் சொல்ல ஒரு சந்ததி வேண்டாமா? அதை குறைவில்லாமல் நான் பார்த்துக் கொள்வேன். இதற்கெல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய்? மலையளவு பொன்னை கேட்கிறேனா? வைர வைடூரியங்களை கேட்கிறேனா? இல்லை. ஆண்டுக்கு ஒரு முறை உன் சுற்றத்தாரையெல்லாம் ஒன்று திரட்டிக் கொண்டு உன் குலதெய்வம் இருக்கும் இந்த வாசலுக்கு வா. அது போதும் எனக்கு. வருடம் முழுவதும் நீ எங்கு இருந்தாலும் உன் வீட்டில் விளக்கேற்றி உன் குலதெய்வத்தை ஒரு நிமிடம் மனதார நினைத்துக்கொள். அது போதும் எனக்கு. நீ சமைக்கும்போது முதல் பிடி சோற்றை என் குலசாமி என்று எனக்காக எடுத்து வை. உன் வீட்டில் நடக்கும் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் முதல் அழைப்பிதழை என் காலடியில் கொண்டு வந்து வை. நீ தனியாக இல்லை, உன் குலம் உன்னோடு இருக்கிறது என்ற துணிவு உனக்கு வரும். உன் மகிழ்ச்சியில் எனக்கு பங்கில்லை என்று நினைக்காதே. உன் துக்கத்தில் மட்டும்தான் நான் வருவேன் என்றும் நினைக்காதே. உன் ஒவ்வொரு சிரிப்பிலும் ஒவ்வொரு வெற்றியிலும் என் அருள் இருக்கிறது. உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் துடைக்க என் கைகள் நீளும். குலதெய்வம் என்பது வெறும் கல்கோயில் அல்ல, அது உன் குருதியில் கலந்திருக்கும் ஒரு பந்தம், உன் மரபணுவில் கலந்திருக்கும் ஒரு ஆற்றல். நீ தடமாறும்போதெல்லாம் உன்னை தட்டி எழுப்புவதும், நீ சோர்ந்து விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிப்பதும் அந்த ஆற்றல்தான். அதனால் கலக்கத்தை விடு, கவலையை தூக்கி எறி. உங்கள் குலதெய்வங்கள் வெறும் தெய்வங்கள் அல்ல, உங்கள் குலத்தின் முதல் காதலர்கள். தன் பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்று துடிக்கும் தாய் தந்தையர். இதை நெஞ்சில் நிறுத்திக்கொள். நீ எங்கிருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் உன் குலதெய்வத்தின் பார்வை உன்னை சூழ்ந்திருக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆரத்தின் பக்கம் நில். உண்மையை பேசு. உழைத்து வாழ். உன்னை நம்பி வந்தவர்களை கைவிடாதே. மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். உனக்கு வரும் பகையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். உன் சந்ததிக்கு வரும் தடையை நாங்கள் உடைத்தெறிகிறோம். சென்று வா. உன் வழியெங்கும் என் காவல் உண்டு. உன் குலம் தழைக்கும், உன் பெயர் நிலைக்கும். இது கருப்பன் வாக்கு, சத்திய வாக்கு.